விடிகளை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இயேசுவே ஆண்டவர் என்பது சுவிசேஷத்தினுடைய மையம் என்று நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த இயேசு நம்ம வாழ்க்கையில் ஆண்டவராய் இருக்கிறாரா? நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு தருணம். கொஞ்சம் சுவிசேஷத்தினுடைய ஆரம்பமே நம்ம பார்க்கும் பொழுது இப்படி சொல்லுவோம்ல, இயேசு பிறந்தார் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறோம். ஆனால் அந்த இயேசு பிறந்தார் அப்படிங்கிறதே எப்படி இருக்குது, அந்த இடத்துலையே இந்த ஆண்டவர்ங்கிற பின்னணி எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஒரே ஒரு வசனத்தை நாம் அன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். லூக்கா 2வது அதிகாரம் 11வது வசனம் இப்படி சொல்லுது. லூக்கா 2:11. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இந்த வசனத்தை நம்ம எல்லா கிறிஸ்மஸுக்கும் இந்த வசனத்தை நம்ம தியானிப்போம். இரட்சகர் பிறந்திருக்கிறார் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுகிறதா நம்ம தியானிக்கிறோம். நல்லது தான், ஆனால் அது 50% தான். அதுக்கு முன்ன ஒரு வார்த்தை இருக்கு, கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார். இது ஆங்கிலத்தில் பார்த்தோம் அப்படின்னா சேவியர் ஹூ இஸ் கிரைஸ்ட் த லார்ட் அப்படின்னு இருக்கு. இப்போ அவர் சேவியர், ஆனால் எப்போ அவர் யாருன்னா அவர் லார்டு. அல்லது கொஞ்சம் மாற்றி சொல்லணும்னா அவர் லார்ட், அவர் கர்த்தர், இப்போ ரட்சகராக வந்திருக்கிறார். அப்போது நம்ம ரட்சகருங்கிறத பார்த்தோமே தவிர கர்த்தர் ரட்சகராக வந்திருக்கிறாருங்கிறத நம்ம பார்க்கல. உதாரணமாக இந்த கர்த்தர் அல்லது இந்த ஆண்டவர், இந்த கூரியோஸ் அப்படிங்கிற அந்த கிரேக்க பதம் ஏறக்குறைய ஆங்கில கேஜேவி வேதாகமத்தில் 748 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது புதிய ஏற்பாடில். ஆனால் அதே வார்த்தையை ஆதி திருச்சபை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இந்த ஆதி திருச்சபையோட காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கையில் மட்டுமே குறைந்தபட்சம் 92 தடவை இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இயேசுவை இரட்சகர் என்று சொன்னதை விட ஆண்டவர் அப்படின்னு சொல்லி போர்ட்ரேட் பண்ணதை பார்க்குறோம். ஆனால் நம்ம கிறிஸ்துவ உலகம் இன்னைக்கு அவர் ஆண்டவருங்கிறதே மறந்துட்டோம். நம்ம ரட்சகர் ரட்சகர் அப்படின்ட்டு சொல்கிறோம். என்ன பிரதர் வித்தியாசம் பெருசா? எல்லாம் ஒன்று தானே? இல்லை, ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறாருங்கிறது வேற, யாரு ரட்சகரா பிறந்திருக்கிறாருங்கிறத முக்கியம். இங்க ரட்சகரா பிறந்தது யார் அப்படின்னா கர்த்தர். எந்த கர்த்தர்? இன்னும் கொஞ்சம் ஆழமா யோசிச்சோம் அப்படின்னா ஆதியிலே உலகத்தை படைச்சவர், உலகம் முழுவதையும் அண்ட சராசரங்களை தன்னுடைய ஆளுகைக்கு கீழே வைத்திருக்கிறவர், அவர் ரட்சகரா பிறந்திருக்கிறார். அப்போ இவரை இயேசுவை பெற்றெடுத்த மேரி கூட இப்படி சொல்லலாம், மேரி உங்களுடைய வயிற்றில் பிறந்திருக்கிறது உங்களுடைய பிள்ளை நீங்கள் நினைச்சாலும் இந்த பிள்ளை தான் உங்களையே ரட்சிக்கும், தெரியுமா? மேரி, டிட் யூ நோ தட் தி பேபி இஸ் பார்ன் இஸ் a savior of the world? நீங்கள் ஏதோ உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கு நினைக்காதீங்க. இது உங்கள் குடும்பத்துக்கு பிறந்த பிள்ளை இல்லை, இதுதான் உலகத்தையே ரட்சிக்க போகிற, ஏன் உங்களையே ரட்சிக்க போகிற ரட்சகர் மாத்திரம் இல்லை, இது ஒரு உலகத்துக்கே ஆண்டவர். ஏன் உங்களுக்கும் இவர் தான் ஆண்டவர். இன்னும் இந்த வான சாஸ்திரிகள் ஞானம் மிகுந்தவர்கள் இல்லை, அவங்க பணிந்து கொண்டாங்க. ஆனால் அவங்களுக்கு அப்போ தெரியுமான்னு தெரியல. நீங்கள் ஞானத்தினால வான சாஸ்திரங்களை கற்றுக்கொண்டு நீங்கள் தேடி வந்தீங்க. ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, உங்கள் முன்ன அந்த 3.5 கிலோ எடை, கற்பனையாக சொல்கிறேன், இருக்கிற அந்த குழந்தை தான், அதுதான் ஞானத்தின் மொத்த ஊற்று. ஞான சாஸ்திரிகளே, வான சாஸ்திரிகளே, நீங்கள் யாரை தொழுது கொண்டு இருக்கீங்கன்னா அந்த குழந்தையா இருக்கிறது அதுதான் ஞானத்தின் ஊற்று. இன்னும் சொல்ல போனால் he himself wisdom, அதுதான் ஞானம். அப்போ யோசிங்க, இது ரட்சகர் தான். ஆனால் ரட்சகராக வந்திருக்கிறவர் யாருங்கிறது ரொம்ப முக்கியம். தேவன் ஆண்டவர் பல காரியங்களை சிருஷ்டித்தார். ஆனால் வேடிக்கை அப்படி சொல்லலாம், அவர் சிருஷ்டித்த பல காரியங்களிலே கஷ்டமான சிருஷ்டிப்பு எதுவாக இருக்கலாம், சும்மா கற்பனையா. இந்த அண்ட சராசரங்களையும் படைத்த, அகிலத்தையும் நிரப்பக்கூடிய, அகிலத்திலையும் எதையும் செய்யக்கூடிய வல்லமை மிகுந்த, அதாவது சர்வ வியாபி, சர்வ ஞானி, சர்வ வல்ல இந்த தேவனை அப்படி சுருக்கி ஒரு 3.5 கிலோ சரீரத்திற்குள்ள வச்சது தான் மிகப்பெரிய கிரியேஷன். அப்படி யோசிச்சு பாருங்க. இந்த வைரத்தை எங்க ஒளிச்சு வச்சாலும் வெளிச்சம் பட்டனும் வைரம் தன்னுடைய சுபாவத்தை காட்டிடும். இது எப்படின்னா, வைரத்தை ஒரு உலகத்திலேயே சிறந்த ஒரு வைரத்தை எடுத்து கொண்டு அதை ஒரு மண் பானையை வச்சு மூடி வச்சா அது எப்படி இருக்குமோ, வெரி புவர் இல்லஸ்ட்ரேஷன். ஆனால் இதை வர்ணிக்க உலகத்தில் வார்த்தை கிடையாது. தேவன் மனிதன் ஆனார், காட் பிகேம் ஃப்ளஷ். இதை விளக்குறதுக்கு உலகத்தில் வார்த்தைகளே கிடையாது. ஆனால் அதுதாங்க நடந்துச்சு. அப்போ நான் இயேசுவை பார்க்கும் பொழுது அவரை என்னுடைய இரட்சகராக நான் பார்ப்பதற்கு முன்பதாக என்னுடைய இரட்சகராக இருக்கிறது யார் என்றால் அவர் தேவன் என்ற இரட்சகராக இருக்கிறார். ஒரு சின்ன விளக்கம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன் பாருங்களேன். இந்த நியூ பார்ன் பேபி வீட்டில் சின்ன குழந்தை தான் பிறந்திருந்துச்சு அப்படின்னா அது இத்தினோண்டு ஒரு 3.5 கிலோ 4 கிலோ அல்லது ஒரு தொட்டில் இருக்கும்.
ஆனால் பாருங்க, அந்த ஒத்த குழந்தை 72 கிலோ 80 கிலோ 100 கிலோ இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஆட்டி படைக்கும். ஏன்னா அது தொட்டில இருந்து அது அழ ஆரம்பிச்சிடுச்சுன்னா இவன் எங்கே போனாலும் பாருங்க, இவன் புத்தியெல்லாம் அங்கே தான் இருக்கும். அந்த சின்ன குழந்தை அந்த மொத்த குடும்பத்தையே கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கும். நாம நினைப்போம் அது ஏதோ சின்ன குழந்தைன்ட்டு, ஆனால் அந்த சின்ன குழந்தை நினைச்சதுன்னா இவனை ஆஃபீஸுக்கு போக விடாம பண்ண முடியும். இந்த சின்ன குழந்தை நினைச்சதுன்னா அவனை தூங்க விடாம பண்ண முடியும். இந்த சின்ன குழந்தை நினைச்சதுன்னா அவங்க அம்மாவை சாப்பிட கூட விடாம பண்ண முடியும். ஏன்னா இந்த மொத்த உலகத்தையும் அந்த ஒத்த குழந்தை ஆட்டி படைக்கும். இது கற்பனை. ஆனால் உண்மையிலேயே இந்த குழந்தை இருக்குல்ல, இந்த குழந்தை மொத்த உலகத்தையும் ஆட்டி படைக்கிற, ஏன் படைக்கிற குழந்தை, படைத்த குழந்தை. ஒருவேளை அந்த அன்னைக்கு இருந்த ஏரோது ராஜா நினச்சிருப்பாரு, நான் தான் அந்த ஊருக்கு ராஜா அப்படின்ட்டு. நீ ராஜாவா உன்னை வச்சிருக்கிறது நான் தான், உனக்கு மேலே இன்சார்ஜாக இருக்கிறது நான் தான். ஒரு கற்பனையாக அந்த குழந்தை சொல்லியிருக்கோம். என்னப்பா ஏதோ கணக்கெடுப்புக்கு வர சொல்லியிருக்கிறியாம, நீ எதுக்கு வர சொன்ன தெரியுமா? இல்லை, கணக்கெடுக்கணும். இதை மாதிரி ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு முன்னே ஒரு 14 வருஷத்துக்கு முன்பதாக நாங்கள் மிலிட்ரி பர்பஸுக்காக நான் கணக்கெடுப்பு செய்வோம். அப்படிலாம் இல்லை, நீ கணக்கெடுக்க செஞ்சதுனால அந்த யோசேப்பும் மரியாவும் இங்கே வரல, அவங்க இங்கே வரணும். ஏன்னா வார்த்தை ஏற்கனவே சொல்லியிருக்கு, தீர்க்க தரிசனத்தில் ஏற்கனவே உரைச்சிருக்கு, அவங்க இங்கே வரணும். அவங்க இங்கே வரணுங்கிறதுனால உன்னை கணக்கெடுப்பு செய்ய வச்சதே நான். அப்படி அந்த குழந்தைக்கு சொல்கிற ஒரு டைலாக் இருந்து அந்த குழந்தை அப்படி சொல்லியிருக்கோம். ஏரோது குழந்தைய கொல்ல வகை தேடும் பொழுது அவன் நினச்சிருப்பான், எப்படியாவது எல்லா பிள்ளையும் காலி பண்ணி இதையும் காலி பண்ணிடலான்னு. ஆனால் அந்த குழந்தை மனசில் நினச்சிருக்கோம், நல்ல காமெடி பண்ணுற ஏரோது, நீ யார், நீ என்ன தேடி கண்டுபிடிக்க போறியா? நான் உன்னை வச்சிருக்கிறதே, உன்னை உயிரோட வச்சிருக்கிறதே நான், நீ ஏன் உயிரை எடுக்க போறியா? எவ்வளோ ஒரு பெரிய காமெடி தெரியுமா அப்படின்னு அந்த குழந்தை கற்பனையாக நினச்சிருக்கோம். என்ன சொல்ல வரேன், இந்த காரியங்கள் நடந்தது எல்லாமே அவருடைய வார்த்தையை நிறைவேற்றும்படியாகவே நடந்தது. யாருடைய வார்த்தை? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாய் வந்தது. அப்படின்னா அந்த 3.5 கிலோ எடையில, சும்மா எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன், அந்த மாம்சம் படுத்திருக்கு பாருங்க, அதனுடைய வார்த்தையை நிறைவேற்றுறதுக்கு தான் எல்லாமே நடந்தது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ராஜா சீசர் அல்லது ஏரோது அவனே அந்த குழந்தையுடைய வார்த்தையை நிறைவேற்றதை வேலை செய்யற, அவனுக்கே தெரியல. அந்த ரோம சாம்ராஜ்யமே, அந்த சாம்ராஜ்யம் நினைக்குது நம்ம தான் சாம்ராஜ்யம் சொல்லி. நீ சாம்ராஜ்யம் இல்லப்பா, இந்த சாம்ராஜ்யத்துக்குள்ள என்ன நடக்கணும்னு தீர்மானிக்கிறதே யாருன்னா அந்த சின்ன குழந்தை தான் தீர்மானிக்குது. அந்த குழந்தைன்னு சொல்றதை காட்டிலும் அந்த வார்த்தை, மாம்சத்தில் வந்த அந்த வார்த்தை தான் தீர்மானிக்குது. இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில என் வாழ்க்கையில வந்துச்சுன்னா, ஏரோது ஆண்ட, இல்லை சொல்லப்போனால் அந்த ரோம பேரரசை ஆட்டி வைக்க முடிஞ்ச அந்த வார்த்தையால், அதை ஆள முடிஞ்ச அந்த வார்த்தையால் உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலையும் நிச்சயமாக ஆளுகை செய்ய முடியும். ஒரு வசனம் வாசிக்கிற மாதிரில, எரேமியா 1வது அதிகாரம் 12வது வசனம் எப்படி சொல்கிறது? அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று சொன்னார். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் வந்துச்சுன்னா இந்த வார்த்தையை அவர் தீவிரமாக நிறைவேற்றுவார். ஏன் தெரியுமா? அவர் ஆண்டவர். இந்த வார்த்தையின் தேவனை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவராக வச்சிங்கன்னா, எப்படி ரோம சாம்ராஜ்யமோ அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடந்ததோ, அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் கட்டுப்பாடு இல்லாமல் நடக்கிறதே இல்லை, என் கண்ட்ரோலில் எதுவுமே இல்லை நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த வார்த்தை மட்டும் உள்ளே வந்துச்சுன்னா இந்த வார்த்தை எல்லாவற்றையும் ஆளுகை செய்யும். அந்த வார்த்தை சகலவற்றையும் தாங்குகிற வார்த்தை, அண்ட சராசரங்களை தாங்குகிற வார்த்தை. இந்த வார்த்தை நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கா? இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவராக இருக்கா? அதுக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறவங்களா இருக்கிறீங்களா? இருந்தீங்கன்னா அவர் ஆளுகை செய்வார். அவர் ஆளுகை நித்தமும் நீதியும் சந்தோஷமும் சமாதானமே. செபிப்போம். ஆண்டவரே, எங்களை ஆளுகை செய்கிறவரே, என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் இந்த வார்த்தை ஆளுவதற்கு அல்லது இந்த வார்த்தையால் ஆளப்படுவதற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாக சரணடைய செய்கிறோம். எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் நீர் ஆளுகை செய்யும். உம்முடைய ஆளுகை ஆண்டவரே, ரைச்சியஸ்னஸ் அண்ட் ஜஸ்டிஸ் ஆர் த ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் த த்ரோன் ஆஃப் காட். நீதியும் நியாயம் உம்முடைய ஆளுகையின் அடித்தளமாக இருக்கிறது. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆளுகை செய்யுங்க, அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.